யூடியூப் தமிழ் வணக்கம். கரும்பு தோட்டத்துக்குள் இரகசிய கஞ்சா செடி. செவனகல சீனி தொழிற்சாலைக்கு அருகில் உள்ள கரும்பு தோட்டத்துக்குள் இரகசிய கஞ்சா செடி வளர்ப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் விசேட அதிரடி படையினருடன் இணைந்து சுற்றி வளைப்பினை மேற்கொள்ளும் போது இந்த கஞ்சா செடி மீட்கப்பட்டுள்ளது. மிகவும் நூதனமான முறையில் 2.5 அடி நீளமுடைய கஞ்சா செடி 9100 கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் செவனகல பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எனவும் 37 வயதும் 67 வயதுடைய நபர்கள் எனவும் தெரிய வருகின்றது. கைது செய்யப்பட்டவர்களையும் கைது செய்யப்பட்ட சான்று பொருளையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை செவனகல போலீசார் மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு நூதனமான முறையில் ஒரு தொகை கஞ்சா செடியினை கரும்பு தோட்டத்துக்குள் வளர்த்து சுகபோக வாழ்க்கை வாழலாம் என்று நினைப்பவர்கள் மத்தியில் இவ்வாறான விடயம் முறியடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கிழக்கிலும் சரி, வடக்கிலும் சரி, தெற்கிலும் சரி, இலங்கை முழுவதிலும் போதைப் பொருள் பாவனை அதிகமாகத்தான் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக போதைப் பொருளை உற்பத்தி செய்யும் அளவுக்கு கூட நபர்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள். அதைவிட வடக்கில் இப்பொழுது கசிப்பு உற்பத்தி அதிகமாகி கொண்டு செல்கின்றது. அதே போல தெற்கில் கஞ்சா வளர்ப்பு செடி அதிகமாகி கொண்டு செல்கின்றது. இவ்வாறு நாளுக்கு நாள் சமூக வலைத்தளங்களில் போதைப் பொருள் பாவனை இல்லாத ஒரு பதிவு எங்கும் காண முடியாது. ஏனென்று சொன்னால் அதிகமாக போதைப் பொருள் பாவனை, அதிகமாக போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள், இளைஞர் சமுதாயத்தினுடைய போதைப் பொருள் செயற்பாடுகள், இவ்வாறு நாளுக்கு நாள் சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பரவலாகத்தான் இருக்கின்றதே தவிர குறைவாக எங்கும் காணப்படுவது கிடையாது. குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில், பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியிலும் இவ்வாறான செயற்பாடுகள், போதை மாத்திரைகள், போதைப் பொருள் பாவனைகள் அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றது. இதற்கு அடிமையானவர்கள் எவ்வாறு மீள்வது என்பது ஒரு கேள்வியாக எழும்பிக் கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் குறிப்பாக ஒரு செயற்பாட்டிற்கு அடிமையானவர்களை மீள எழுப்பது கஷ்டமாக இருக்கின்றது. ஆனால் அதனையும் தாண்டி மாணவர்களுடைய மத்தியில் அது பரவிக்கொண்டே செல்கின்றது. இந்த செயற்திட்டத்தை மாணவர்கள் மத்தியில் ஒரு விளையாட்டுத்தனமாக ஆரம்பிக்கப்பட்டு அது மெருகி விபரீதமான முடிவிற்கெல்லாம் சென்று கொண்டுதான் இருக்கின்றது என்பது அனைத்து செய்திகளிலும் காணக்கூடியவாறு இருக்கின்றது. உண்மையிலே இவ்வாறான விடயங்களை தவறான விடயங்களாக நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும். உண்மையிலே எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் தவறான விடயத்திற்கு நாங்கள் துணை போகக்கூடாது. தவறான வழியில் சென்றால் கூட அதனை நாங்கள் திரும்பி பார்த்து அது தவறான வழி என்று சரியான வழியில் நாங்கள் செல்லத்தான் வேண்டும். எங்களுடைய லட்சியம் என்னவோ அதை நோக்கி பயணிப்பது என்பதுதான் ஒரு கூற்று. அந்த கூற்றை மாறி எங்களுடைய இலட்சியத்தை விட்டு வேறொரு பாதையில் சென்றால் தவறான வழியில் தான் சென்று கொண்டு இருக்கின்றோம் என்பது எங்களுக்கும் தெரியும். ஆனால் அதனை மீறி சரியான பாதையில் சென்றால் தான் எங்களுடைய இலட்சியத்தை நோக்கி அடைய முடியும் என்பதுதான் இந்த கூற்றாக அமைகின்றது. போதைப் பொருள் பாவனையை எங்களால் மட்டும்தான், ஒட்டுமொத்த இலங்கையர்களால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். இதனை ஒவ்வொரு மனிதனும் மனது வைத்தால்தான் இந்த விடயத்திலிருந்து மீளவும் முடியும் என்பதுதான் கருத்தாக அமைகின்றது. இதனால் சரியானதை சிந்திப்போம், சரியான செயற்திறனை சரியாக கற்றுக்கொள்ளுவோம், அடுத்த தலைமுறைக்கு சரியான வழியை நாங்கள் காட்டுவோம் என்பது இந்த பதிவின் மூலம் தெரிய வருகின்றது. மற்றொரு தகவலினூடாக சந்திக்கும் வரை வணக்கம்.